வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை தவிக தலைவர் விஜய் அவர்கள் இன்று மாலை வெளியிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் அச்சடிக்கப்படும் எந்தவித கூப்பன் மற்றும் துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை துணை சபாநாயகருக்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதிய CBSE 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. நாகர்கோவிலில் நேற்று NDA வேட்பாளர்களை ஆதரித்து சாலை வலம் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ்நாட்டில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் பதிவாகியுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை முடக்கத்தால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 1600 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெதுவாக பந்து வீசிய கொல்கத்தா கேப்டன் ரஹானாவிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தளங்களை உளவு பார்க்க ஈரானிற்கு சீனா உதவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாங்கள் மகளிர் இட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் என்றும் ஆனால் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்ப்போம் என்றும் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு முழு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு பிறப்பையொட்டி நத்தம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்ற சூழலில் இந்தியாவில் சுமார் 25 லட்சம் பேர் வறுமை நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி இன்று முதல் தொடங்கியது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சொத்து விவரங்கள் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் 2926 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் சாம்ராட் சௌத்ரி அவர்கள் பீகார் முதல்வராக பதவியேற்றார். சின்னத்திரை நடிகர் தினேஷ் அவர்கள் தவேகாவில் இணைந்தார். இந்தியாவின் கச்சா எண்ணெய் கொள்முதலானது கடந்த மார்ச் மாதத்தில் 3 மடங்கிற்கும் மேலாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,14,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறை செயல்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று MP கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் 40 நிமிடம் தொலைபேசியில் உரையாடினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியை ஆதரித்து கெஜ்ரிவால் அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 20, 21ஆம் தேதிகளில் சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தவிக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தவிக தலைவர் விஜய் அவர்கள் அனைத்து நெசவாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு செய்யப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை ஒன்றிய அமைச்சர் JP நட்டா அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்யலாம் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது படத்திற்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொழில்நுட்ப பணிகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டதாக தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்.
ஈரானிலிருந்து 40 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் இந்தியா வந்தது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நியாயமாக நடைபெற ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தமிழக தேர்தல் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 19ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் நாட்டின் சில்லறை விலை பணவீக்க விகிதம் 3.4% அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் புனித லூர்து அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான அன்னையின் தேர்பவனி வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த பிறகு இதுவரை 727 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடும் வெயிலின் காரணமாக தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட 312 மீனவர்கள் சென்னைக்கு வருகை தந்துள்ளனர். அரசு மதுபான கடைகளை தணிக்கை செய்ய டெல்லி முதல்வர் ரேகா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 2025-26ஆம் நிதியாண்டில் 567 கோடி ரூபாய்க்கு திருப்பதி லட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கடலூரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மியான்பூர் என்ற கிராமத்திற்கு ரவீந்திர நகர் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நடிகர் ராமராஜன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் சியாட்டிலில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் வெண்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவு கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.